கீர் சேஞ்ச் பண்ண தெரியாம கீர் பாக்ஸை உடைச்சு நீ லைஃப் சேஞ்ச பத்தி பேசுறியா? உனக்கு என்ன ட்ரீம் பைக்? உனக்கு தான்டா. இங்க 2 பீஸ் வச்சு இங்க 2 பீஸ் வச்சு எங்க அந்த ஏன் மச்சான் ஃபர்ஸ்ட் சிக்கன் எப்பவுமே சாமி குடுப்பான். இவன் மட்டும் வந்து வேலண்டினோ ரசி இவரு கிட்டா ஸ்ட்ரைட்டா வந்து கால் பண்ணிட்டா அடிப்பாப்புல அப்படியே 180 டிகிரில ராஜேஷ் என்ன வெயில் எடுத்து. இன்னைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாங்கள் யூஸ்வலாக பண்ணுறது தான், பட் இட்ஸ் அ பேச்சுலர் கிச்சன். நாங்கள் அதுக்காகவே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஓடிஜி வந்து ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி இருக்கு. ஸோ ஒரு 230 டிகிரி செல்சியஸ் இதில் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி மேரினேட் பண்ண மசாலா பண்ணியிருக்கிறதுக்கு கிரில் ரெடியாக இருக்குது. இது ஒரு 2.5 hours இருக்குமா நம்ம ரெடி பண்ணி. எப்படி இருந்தாலும் ஒரு 3 hours முன்னாடியே நாங்கள் மேரினேட் பண்ணி பக்காவாக வச்சாச்சு. சமைச்சதுக்கு அப்புறம் இவங்க எனக்கு வைக்க மாட்டாங்க, இவங்களே காலி பண்ணிடுவாங்க. அதனால முன்னாடியே சாம்பிளுக்கு உள்ள தள்ளுறது தப்பு இல்லை. இது பொய். அதாவது சாம்பிள்னு சொல்லிட்டு சொல்றான்லப்பா. எக்ஸாம்பிள் சொல்றேன், 10 கிலோ கறி செய்வேன். 1 கிலோ வந்து 2 கிலோ எடுத்து சாம்பிள் மட்டும் பார்ப்பான். கேட்டால சாப்பிட்ட மேன் எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்த மேன் நாங்க மிச்சம் மீதியே சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒன்று, நாங்கள் மயோனைஸ் செய்ய போகிறோம். இந்த சைடிஷ்க்கு ஒரு சைடிஷ் நாங்கள் செய்ய போகிறோம். ஆமாம், இதுக்கு வந்து அளவு இருக்கா செஃப்? எல்லாமே தேவையான அளவு. 3 பேருக்கு 2 முட்டை ஓகே. 4 பேருக்கு அப்படி சாப்பிட போறோம்னா 4 முட்டை போட்டுக்கலாம். 4 முட்டை. 3 பேருக்கு 2 பேரு, 4 பேருக்கு எப்படி? இல்ல சேஃப், எனக்கு ஒரு டவுட் சேஃப். இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? 3 பேருக்கு 2 முட்டை சொன்னீங்க. 4 பேருக்கு 4 முட்டை சொன்னீங்க சேஃப். ஏன்? இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். மயோனைஸ எல்லாரும் வந்து இப்படிதான் வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. எங்க ஆளு 2 விரல விட்டு ஸ்பூனாவே சாப்பிடுவாப்புல. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து எக் ஒயிட், சுகர், இதுல ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்திக்கலாம். அடுத்து 2 ஸ்பூனா? A few minutes later. எப்படி இருக்கு? மயோனைஸ் மாதிரி இருக்கு. ஜோக் இல்ல இல்லையா? இதுல பிளஸ் என்ன? அதான் மயோனைஸ்னா உடனே பிளஸ் மைனஸ் தூக்கிட்டு வந்துருவாங்க. இது வந்து இந்த காமெடி ஒன்று இதெல்லாம் மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட ஜோக்குன்னு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எந்த புக்கை படிச்சுட்டு வந்தாலும் தெரியல, படிச்சுக்கிட்டே ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கான். கிரியேட்டிவிட்டியா ரெஃபர் பண்ணிட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆகும் இது ரெடியாக? இது ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ள ரெடியா அப்படிதான் சொல்லுவேன். ஆனா ஒரு 10 நிமிஷம் ஆகும். எப்படி பைக் ரைடுக்குள்ள வந்தீங்க? இதை பத்தி ஏதாவது பைக் ரைடிங்குள்ள எப்படி வந்தோமா? பைக் வாசல் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஜோக்கையே வந்து சின்ன வயசுல கள்ளிப்பால் ஊத்தி இருந்தோம்னா அதுவே அழிஞ்சிருக்கும். படிக்கும் போது எங்க அப்பா பொல்லாதவன் படத்துக்கு கூட்டு போனாரு. ஸோ நான் அந்த படத்துக்கு போகும்போது தான் அந்த பல்சர் பிளாக் கலர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு பைக் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து ஓட்ட தெரியாது. உண்மைதான், ஒத்துக்கணும்ல. இவர் மட்டும் வந்து வேலண்டினோ ரசி இவரு கெத்தா ஸ்ட்ரைட்டா வந்து கால் பண்ணிட்டா அடிப்பாப்புல அப்படியே 180 டிகிரில ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் தான் நம்மளா தாத்தா தரிக்கிற தையத்துக்கு விடுவாங்க. அதாவது பைக் ரொம்ப பிடிக்கும். RX 100லாம் வந்து அப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு அண்ணன் இருந்தார். RX 100லாம் அதிகமாக அப்போவே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி பயங்கரமாக வச்சுருந்தாரு. அவர் கூட பழகுனதுனால அப்படியே பேசி இந்த பைக் ரைட்ஸ் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. 17 மாடல் டாமினார் வச்சிருந்தாரு. அதை கியர் பாக்ஸை உடனே எல்லாரும் வந்து ஒரு 100cc பைக்கை தான் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரைடர் ஆவாங்க.
சார் வந்து முதல்ல எடுத்தோடனே 400 ஓட்ட கத்துக்கிட்டதே. காலி பட்டார பைக்க ஆமா, அது பாத்தீங்கன்னா பைக் gear box உடைச்சு தனியா மாடலுக்கு upgrade பண்ணிட்டோம். அது காலி பண்ணி அந்த வண்டி அதுக்கப்புறம் ரைடுக்கு யூஸ் பண்ண முடியல. VS6க்கு upgrade ஆயிட்டோம். ஆமா அதுதான் நீங்க இப்ப பாக்குற பச்சை கலர் அதான் இப்ப சொன்னல the reason for Valentino Rossi இவர்தான். அப்பா, technology வர வர upgrade ஆகணுமா இல்லையாப்பா? சரி அப்கிரேட் ஆகணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல நல்லா போயிட்டு இருந்தீங்க, இப்ப பைக்ல சைக்கிள்ல போவீங்களா? நல்லா இருந்த வண்டியை கீர் பாக்ஸ கழட்டி கொடுத்த நீ எங்க இப்ப அப்கிரேடேஷன் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணுமா சார்? அதுக்குன்னு gear box அ கழட்டியா? கீர் சேஞ்ச் பண்ண தெரியாம கீர் பாக்ஸ உடைச்ச நீ லைஃப் சேஞ்ச் பத்தி பேசுறியா? நாங்க சொன்னோம்ல செஃப் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உப்பு இருக்கா பார்க்கலாம் friend. பாருங்க. உப்பு இல்லா பண்டம் குப்பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராவர்ப். எங்களை கேள்வி கேட்டீங்களே ராஜேஷ், நீங்க பைக் மேல எப்படி கிரேஸ் வந்துச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலா உனக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வீட்டில் டிவிஎஸ் 50 இருந்தது. அப்போ வந்து அம்மா தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு விடுவாங்க. அவங்க தான் ஸ்கூலில் விடுவாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் பிக்கப் பண்ணுவாங்க. அப்போது சின்ன வயசுலேருந்தே ஃப்ரண்ட்டில் அந்த டிவிஎஸ் 50 முன்னாடி அந்த சின்ன சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உட்கார வச்சுட்டு தான் போவாங்க. 4 படத்தில் பிடிச்சிட்டு போகும்போது அவங்க நீ ஓட்டுறியான்னு சொல்லி அந்த ஆக்சிலேட்டர் என்ன முறுக்க வைப்பாங்க. அப்போ அதுலயே ஒரு கிரேஸாக இருந்தது. அப்பயே வந்து நம்ம அம்மா கிட்ட கேட்கலாமா, நம்ம த்ராட்டில் பண்ண கேட்கலாமா அப்படின்னு. அம்மா நான் முறுக்கிட்டான்னு கேட்பேன். சரிடா பொறுமையாக முறுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெறும் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக திருக்குவேன், வண்டி போவோம். அந்த இதில் தான் எனக்கு பைக் ரொம்ப கிரேஸ் ஆச்சு. அதுலேருந்து இன்னும் பைக் மேலே வந்து கிரேஸ் குறையல. பைக் மூலியமா நிறைய ஆக்சிடென்ட் பார்த்தாச்சு. ஆனாலும் ஃபேமிலியில் பிரச்சனை வந்தாலும் ஹெல்த்தில் பிரச்சனை வந்தாலும் அது மேலே இருக்க கிரேஸ் குறையாது. ஒரு பீஸ் இருந்து ராஜேஷ் என்ன பெயில் எடுத்து நம்ம எல்லாருக்கும் அந்த டிவிஎஸ் தான் மிகப்பெரிய ரேசிங் சாம்பியனா இருந்திருக்கு. ஆமா TVS champion. உன்னோட ட்ரீம் பைக் என்ன ராஜேஷ்? GS 1250 இது GS 1250. ஆல்ரெடி எங்க அண்ணன் GS 310 வச்சிருக்காரு. நீ GS 1250. உனக்கு என்ன ட்ரீம் பைக்? உனக்கு தான்டா. பண்றான் அந்த 4 முட்டை தேவைப்படுற ஒரே ஆளி வந்தா பாத்தீங்களா? முதல்ல 3 பேருக்கு 2 முட்டை சொன்னேன். 4 பேருக்கு எப்படி 4 முட்டைன்னு கேட்டப்போ உங்க டீம்ல ஒருத்தன் மயனீஸ குடிப்பான்னு சொன்னேன். அது அவன் தான் சரி, அது கம் டு தி பாயிண்ட். என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆமா என்ன பேசிட்டு ஆக்சுவலா நான் என்ன உங்ககிட்ட கேக்குறேன்னா, ஏன் உனக்கு ஃபேவரட் ட்ரீம் பைக்? ட்ரீம் பைக்கா? ஜாஜப்பா என்ன வச்சிருக்காரு அதான் பா ட்ரீம் யார் ஜாஜப்பா? ஒரு ஜாஜி அப்பா உண்மையான பேர் சொல்லிட்டாங்கடா. ஐயோ சரி ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்ன பைக் வச்சிருக்காரு அதான் என் பைக்கும் கூட ட்ரீம் பைக்கும் கூட. அவனுக்கு கண்ணு தெரியாதுங்க ஓட்ட. இதை வந்து நட்பு ரீதியா சொல்லணும்னா நண்பனுடைய கனவு தான் நம்ம கனவு ஆ. நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெற்றிகரமா பாதி ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் முடிஞ்சு போய் ஆமா இப்பதான் டேஸ்ட் ready-ஆ இருக்கு. ஆல்மோஸ்ட் நல்லா தான் நிறைய இருந்துச்சு. டேஸ்ட் பாக்குறேன் ஐஸ்கிரீம் நல்லா ஜூஸியா இருக்கு, ஆவி பறக்க இருக்கு, சுடுது அதான் கீழே போட்டு. சூடாவும் இருக்கு. இப்போ இந்த சூடை எப்படி தணிக்கணும் தெரியுங்களா? ஊதி இல்ல இப்படி விட்டு அந்த 50 கிராம் சாம்பிள் முடிஞ்சுச்சு. ஆசம். அப்புறம் நம்ப மாட்டாங்க. அப்படி எனக்கு கொஞ்சம் பங்கு நமக்கு சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. இந்த சும்மா சொல்லக்கூடாது. ம் இந்த நைட் டைம்ல இந்த ஃபிளேவர்ல சிக்கன் சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கு. பெறப்பட்ட பேட்டியும் அதுக்காகலாம் சொல்லல, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. கேஎஃப்சில வருமே அதான் அது இதுதான் போல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவன் 4 மணி நேரமா எழுத்து குட்டி படிச்சுக்கிறாங்க கேஎஃப்சில உட்காந்து. இல்லடா அமைதியாவே இருந்துறியா 2 மணி நேரம் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ். அது இல்ல, அவங்க என்ன பண்ணி கேட்டாங்க, நான் இதைத்தான் சொன்னேன். எடிட்டர், நீங்க எப்படி வந்து இந்த ரைடிங் ஃபீல்ட சூஸ் பண்ணீங்க? அது தலையெழுத்து. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரைடு போனாங்க. ஒரு சீட்டு காலியா இருக்கு, ஆளு பத்தலையே, எவன்லாம் இழிச்சவன் எவன் கிடப்பான்னு தேடினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு சீட்டை ஃபில் பண்ண ஆள் வேணுமே அப்படின்னு பார்த்து இவன் கரெக்டா இருப்பான் அப்படின்னு என்னைய சூஸ் பண்ணாங்க. ஒண்ணும் இல்ல, கேட்டுக்குள்ள போடா, ஆட்டோக்குள்ள போடா. ஆமா அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆமா. கூட்டு போனோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் கூட்டு போனோம், திருப்பதி.
ஃபர்ஸ்ட் ட்ரிப். சாப்பிடுங்க. திருப்பதி. ஆமா, நம்ம 5 பேர் லோக்கி, நம்ம இவரு மொட்டை போறதுக்கு போனோம்ல. அதாவது எங்க என்னாச்சு? இங்க 2 பீஸ் வச்சு இங்க 2 பீஸ் வச்சு எங்க அந்த 2 பீஸ் ஒரு பீஸ் என் மச்சான் வயித்தை எப்படியும் கிழிச்சு பாத்தீங்கன்னா என் மச்சான் ஃபர்ஸ்ட் சிக்கன் எப்பயுமே சாமி கொடுப்பான். பிரகாஷ் அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பிரகாஷ் அண்ணன் வந்து என்னோட கொலீக். அதுக்கப்புறம் முதல்ல நீங்க யாரு? பிரகாஷ் அண்ணனும் வந்து BMW கிளப்ல ரைடிங் எல்லாம் கிடையாது. BMW கிளப்ல ரைடிங் இது வந்தாரு. நம்ம வந்து இந்த மாதிரி ரைடிங்லாம் பண்றோமே அப்படின்றதுனால இந்த கிளப் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. இங்கே வந்து மாட்டிக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஓவராலாக வந்து எல்லாமே நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை அவங்க நாங்கள் காட்டிட்டோம். இப்போது என்னென்னா இதை ரெகுலராக நாங்கள் பண்ணுறது தான். எல்லா வீக்கெண்ட்ஸ்லையும் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக அதை குக் பண்ணுறது தான். டைம் சும்மா வீடியோ ஸோ பண்ணலான்ட்டு. இந்த டைம் வந்து ஒரு வீடியோ vlog பண்ணலாமே அப்படின்றதுனால ட்ரை பண்ணோம். ஸோ யூஸ்வலாக இது எல்லாமே இந்த சாட்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். நிறைய ஸ்பைசியான சாட்ஸுமே போகும். ஸோ அடுத்த vlogல பார்ப்போம். பை பாய்.